தமிழர்கள் பண்பில் மட்டுமன்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். பாணர், கூத்தர், விரலியர் போன்றோர் மன்னர்களையும் வள்ளல்களையும் நாடிச் சென்று தம் கலைத்திறனை வெளிப்படுத்தி பரிசில் பெற்று திரும்புவர். அவ்வாறு பரிசில் பெற்ற கூத்தன் தன் எதிரில் வரும் இன்னொரு கூத்தனிடம் தான் சென்ற வள்ளலின் சிறப்பினை கூறி அவனிடம் செல்லுமாறு ஆற்றுப்படுத்துவதே ஆற்றுப்படை ஆகும். கூத்தன் ஆற்றுப்படுத்துவது கூத்தராற்றுப்படை ஆகும். இதற்கு மலைபடுகடாம் என்ற பெயரும் உண்டு. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இந்நூலில் நன்னன் விருந்தோம்பிய தன்மை சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. இந்த விருந்தோம்பல் என்பது வீட்டிற்கு வீடு மாறி இருந்தாலும் உபசரிக்கும் பண்பு சிறப்பானதாகவே இருக்கும். விருந்தினருக்கான நம் தமிழர்களின் உணவு முறை போற்றத்தக்கது. இந்த விருந்து சமையலில் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் உடலுக்கு நன்மை தருவனவாகவே அமைந்திருக்கும். சமையலில் பயன்படுத்தும் பொருட்களை வைத்து பழமொழிகளும் உருவாகி உள்ளன. சீரகம் இல்லா உணவு சிறக்காது. தன் காயம் காக்க வெங்காயம் போதும். தேனுடன் இஞ்சி இரத்த தூய்மை. பித்தம் தணிக்க நெல்லிக்காய். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இவ்வாறு பல பழமொழிகள் உணவை குறித்து கூறுகின்றன. பழந்தமிழர் உணவு உண்ணும் முறைக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களில் வழங்கினர். அருந்துதல், மிகச் சிறிய அளவே உட்கொள்ளல். உண்ணல், பசி தீர உட்கொள்ளுதல். உறிஞ்சல், வாயை குவித்துக் கொண்டு நீரியற் பண்டத்தை ஈர்த்து உட்கொள்ளல். குடித்தல், நீரியல் உணவை சிறிது சிறிதாக பசி நீங்க உட்கொள்ளுவது. தின்றல், தின்பண்டங்களை உட்கொள்வது. துய்த்தல், சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளுதல். நக்கல், நாக்கினால் துளாவி உட்கொள்ளுதல். நுங்கல், முழுவதையும் ஓர் வாயில் ஈர்த்து உறிஞ்சி உட்கொள்ளுதல். பருகல், நீரியற் பண்டத்தை சிறுக சிறுக குடிப்பது. மாந்தல், பெருவேட்கையுடன் மடமடவென்று உட்கொள்ளுதல். மெல்லல், கடிய பண்டத்தை பல்லால் கடித்து சுவைத்து உட்கொள்ளுதல். விழுங்கல், பல்லுக்கும் நாக்குக்கும் இடையே தொண்டை வழி உட்கொள்ளுதல். உணவு உண்பதிலேயே இவ்வளவு நுட்பத்தை கண்ட நம் தமிழர்கள் விருந்தினர்களை எந்த அளவு நேசித்து வரவேற்று இருந்திருப்பார்கள் என்பதையும், நன்மக்களின் வாழ்க்கையோடு இந்த விருந்தோம்பல் இரண்டர கலந்திருந்தது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது.